ஆவடி கிட்ட போட்டிருந்த கடல் கன்னி பொருட்காட்சியை சுத்தி பார்க்கலாமா? விஜிபி மெரைன் கிங்டம்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ அழகா கலரா விதவிதமா இருந்துச்சு அங்க இருந்த மீன்கள் எல்லாம். மீன் வகையோட பேருமே மேலே எழுதி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இது லாப்ஸ்டர் வகையான மீன். இந்த பொருட்காட்சி ஒரு 2 இல்ல 3 மாசத்துக்கோ தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த ஒரு சின்ன டைம் ஸ்பேனுக்காக இதை அவ்வளோ அழகா அலங்காரப்படுத்தி அவ்வளோ வண்ண வகை வகையான மீன்களையுமே விட்டு ரொம்பவே அழகா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா இந்த வகை மீன் பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட இல்ல. முதல்ல மாதிரியான ஒரு முகத்தை வச்சிட்டு இருந்தது. டன்னல் அக்வேரியம் கூட இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் 120 ரூபாய். 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான். இந்த கடற்கன்னி பொருட்காட்சியோட மெயினாலே கடற்கன்னி தான். பார்க்கலாம் வாங்க. அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே அழகா இருந்தது. குறிப்பா இந்த அக்காவோட அந்த மர்மெட் ஃபின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. இவர் தான் பாவம் ரொம்ப நேரமா ஏதோ பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. சரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு நாங்க அக்கா பக்கம் போயிட்டோம். அக்கா சூப்பரா நமக்கு ஹார்டின்லாம் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம் இந்த மாதிரி மர்மெட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். ஃபைனலா இந்த தம்பி செய்ய நினைச்சதை செஞ்சுட்டாரு. இந்த மாதிரி முட்டை விட்டு காமிச்சிட்டு இருந்தாரு. மர்மெய்டை பார்த்துட்டு அப்படியே நேரா உள்ள போனோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கடைகள்லாம் நிறைய இருந்தது. அதுல நிறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்கள், நிறைய இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க. விலையுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியா தான் இருந்தது. ஆனா குவாலிட்டி தான் ரொம்ப சுமாரா இருந்தது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்க நேரா ராட்னத்துல ஏற போயிட்டோம். அவ்வளோ சூப்பரா இருந்தது. அவ்வளோ என்ஜாயபிளா இருந்தது. கடல் கன்னி பொருட்காட்சியில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி போட்ஸ் எல்லாம் இருந்தது. இதுல முட்டி அளவு கூட தண்ணி இல்லை. ஆனா பசங்கெல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அடுத்ததான் இந்த இன்ஃபிளேட்டட் ஸ்லைட்ல நல்லா சூப்பரா ஒரு குதியாட்டம் போட்டாங்க குழந்தைங்க. நான் பெரிய பெரிய ரோலர் கோஸ்டர்ல கூட ஏறிடுவேன். ஆனா இந்த கப்பல் மாதிரி போறது பாத்தீங்களா எனக்கு ரொம்பவே பயம். ஆனா என் பொண்ணு ஆசைப்பட்டா அப்படின்ட்டு எங்க கூட ஒரு ஃப்ரெண்டு கூட இந்த ராட்டினத்துல நான் ஏற்றி விட்டேன். அடுத்ததா ஜாலியா சிக்கு புக்குன்னு இந்த டிராகன் ட்ரெயின்ல போனோம். குழந்தைகளோட குழந்தையா மாறி நானும் இந்த ட்ரெயின்ல ஏறி சூப்பரா என்ஜாய் பண்ணேன். அம்மா இந்த டெல்லி அப்பளம் பார்த்தா எனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு பசங்க அடம் பிடிச்சி கேட்டதுனால முதல்ல எண்ணெய் சட்டியை போய் எட்டி பார்த்தேன். எண்ணெய் கலரை பார்த்தேன். ஓரளவுக்கு ஓகே, சரி ஏதோ ஒரு நாள் தான் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தேன். அடுத்ததா எனக்கு எந்த ராட்டினத்துல ஏற பயமோ அதுலயே என்னை ஏத்தி விட்டு அழகு பார்த்தாங்க என் கூட வந்த ஃப்ரெண்ட். நாங்களும் அழகு பார்ப்போம்ல, வாடி வா அப்படின்ட்டு அவங்களுக்கு எதுல ஏற பயமோ அதுல நான் ஏத்தி விட்டேன். பஞ்சு மிட்டாயே வாங்கி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த மூஞ்சியை பாருங்களேன், போய் தொல்லை சாப்பிட்டுக்கோ ஒரு நாள் தானே வாங்கி கொடுத்தாச்சு.